எடுத்துக்கடா. மீன் பீஸ், மீன் பீஸ் எடுத்துக்கோங்க. கேட்டா போது எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடணுமா? பாதி தான் போட்டியானே, பாதி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இல்லை அதுக்கு ஃபுல்லாக போடும். இதை பார்த்து நானே சமைக்கிறேன். இது பாதி போட்டா கம்மியாக வைக்கணும்லையா? மூஞ்சியே தெரியல. காட்டி சித்தப்பா மூஞ்சி காட்டிங்களா? சித்தப்பா மூஞ்சி ரெடியா ஓடுற. தக்காளி பச்சை மிளகா போட்டியானே? இல்லை போட்டாச்சா? எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததான் தக்காளி. என்ன சித்தப்பா? ஐயோ அவனா புலம்புறா. டேய் புளிய ஊற வேணா இங்க வச்சு ஊறியுமா? ஊற வச்சுதா? மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே. சாம்பார் பொடினே. ஐயோ சாம்பார் பொடி வந்து சித்தப்பா சாம்பார் பொடி கொண்டு வச்ச எல்லாத்துக்கான இந்த பையன். திரும்ப இங்க மிளகாத்தூள் கடைக்குள்ள இருக்கு, அதை எடுத்துடா. டே கடையில மிளகாத்தூள் எடுத்துருவா. இருக்கா? ஐயோ ஐயோ இன்னைக்கு உனக்கு சாம்பார் வண்டியே தலைக்குழம்பு. அளவா பொண்ணு மிளகாத்தூள் அவன் இந்த நினைக்கிறேன். கேட்டுக்கா மிளகாத்தூள் அதிகமாக வேணப்பா. மிளகாத்தூள் ஓகே. அடுத்த மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் தூள். சாம்பார் தூள் போட்டு ஆடி வருதா பாத்துக்க. எல்லாத்துக்கும் இந்த பையன், இந்த பையன் தான் சாம்பார் பொடி கொண்டு பக்கத்தில் வச்சு அதை கன்ஃபியூஸ் ஆக்கி. அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இருந்துதான் சொல்லு. சாப்பிட்டு இருந்துதான் சொல்லு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடுவா. மண்ணை தான் பேஸ்ட் மாரி எனக்கு தண்ணி மாரி. அவர் போடுவாரா? போட்டாரா? மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. சரி அவர் தெரியும்டா, நீயா ஓன எடுத்து கொடுத்துருக்க. நல்லா கிரேவியா பண்ணி பரவாயில்ல. புளி கரைச்சல் சொல்லுங்க. புளி 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 உன்னை வீடு எடுத்தா காமெடிக்கு. அந்த காமெடிக்கு உன்னை வீடு எடுத்துறேன். தண்ணி இவ்வளவுதான் ஊற்றிடணுமா? அதுதான் இதை எடுக்கிறேன். நாளைக்கு இதை பார்த்து நம்ம வைக்கணும். மீன் குழம்பு தான் வைக்க வர மாட்டேங்குது. மீன் குழம்பு வைக்கணும். அவன் தான் லீவ் போடுவேன். சித்தப்பே தான் லீவ் போட்டுவேன். மீன் குழம்பு தான்
ஏன் சித்தப்பா 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 இங்க வா சித்தப்பா. புளியை கரைச்சு ஊத்தியாச்சு. நானும் சாப்பிடுவேன். உன்னை சாப்பிடலாம் சொல்லவே இல்லையே. குழம்பு வெளியே குழம்பு இன்னும் மேல குழம்பு. தண்ணி சேர்த்து ஊற்றி அவனுக்கு. அப்புறம் உப்பு உப்பு ஒரு கலக்கு 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 உள்ள ஊத்து. புளிக்கு ஊத்து புளிக்கு ஊத்து. கேரளா ஸ்டைலான இது. கேரளா ஸ்டைல் மீன் தலைக்குழம்பு. கலர் அப்படியே அதுக்கு தண்ணி வரும், தலைக்கு தண்ணி வரும். நீ மீன் குழம்பு பொடியெல்லாம் ஒன்று செய்ய மாட்டேன். மீன் குழம்பு பொடியெல்லாம் போட மாட்டேன். மீன் குழம்பு பொடியெல்லாம் போட மாட்டேன். குழம்பொடி. இங்க இருக்கு குடம்புளி இருக்கு. ஆமா குடம்புளி குடம்புல போட்டா நீ சக்கை தேவைன்னு இருக்கு. புளி அப்படி முழுசா போடுவோம். மீன் குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தலையை போடுறோம். ஓகே. அது என்ன புளி போட்டா நல்லா இருக்கும்? நீங்க குடம்புளி குடம்புளி குழம்பு தக்க செவைன்னு இருக்கு. முழுசா போடுவோம். கரைச்சி ஊற்றணும். நெய் மீன் தலைக்குழம்பு. ரைட். என்ன தண்ணி பார்த்தா தீ கம்மி பண்ணிக்கணுமா? கொதிச்சோன்னா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிட்டு சூட எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கணுமா? 10 நிமிஷத்துக்கு பிறகு ரெடியா? 10 நிமிஷம் கொதித்த பிறகு கருவேப்பிலை போடவும். அவ்வளோதான். கொத்தமல்லி போடலையானே? கொத்தமல்லி கொத்தமல்லி போட தேவையில்லையா? ஓகே. ரெடி. மீன் தலைக்குழம்பு, நெய் மீன் தலைக்குழம்பு. இந்த சட்டியை சாப்பிட போறவர் நம் சித்தப்பன். ஒரு புடி சித்தப்பா. ஏன் குழம்பு சட்டி உள்ள போயிடுச்சு. இப்போ ஓகே தானே? சட்டி மீன் சட்டி எதுக்கு கொண்டு செய்கிறார்? Oh,